பூமி கண்ணும் உண்டாவதாக. கூடி வந்த யாவருக்கும் இன்று புத்தாண்டு உடைய நல்வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கடந்து போக போறோம். இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு இல்லைங்களா? ஏன் 1/2 மணி நேரம் தான் இருக்குதுன்னா, அதுக்கு மேல 24 டைம் கூட அதே தான் இருக்கும். ஆனால் மனசு நம்ம கடந்து போக போறோம். வேற ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. இரவு மறுபடியும் பகல் ஆக போகுது. எப்போ ஆகுங்க? காலையில் 6 மணிக்கு தான் ஆக போகுது. அதனால கூட அந்த ஒரு டைம் நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு டைம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுது. ஒரு ஐடியா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன ஆகுதுங்களாம் மாற்றிது அப்படிங்கிறது பார்க்குறோம். நம் தேவன் ரொம்ப ஐடியா உள்ளவர். அவர் சொல்ல வார்த்தையிலே எல்லாத்தையும் படிச்ச தேவன். சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வானத்தை பார்த்து உண்டாகும் என்று சொன்னாரு, பூமியை பார்த்து உண்டாகுதுன்னு சொன்னாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான். அது மாதிரி உன் வாழ்க்கையை மாற்றணும்னா உன் மனசே தான் கேட்குறாங்க. வேற எதுவும் உன் பணத்தை, உனக்கு இருக்கிற சொத்து, உனக்கு இருக்கிறதான அந்தஸ்து, உன் கௌரவம், உனக்கு இருக்கிறதான எதுவுமே அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. உன் மனசு மட்டும் எனக்கு கொடுப்பான்றாரு. எத்தனை பேர் கொடுப்பீங்களோ தெரியாது. ஆனா இன்னைக்கு கொடுத்து பாருங்க, உன் உள்ளத்துல அவர் வருவார், உன்னை மாற்றுவார். என்னை மாத்தின தேவன் உன்னையும் மாற்றுவார் என்று சொல்லி தொடங்கத்துக்கு நான் ஆரம்பிக்கிறேன். 15 நிமிஷம் போதும். 22 நிமிஷம் தான் பேசினாங்க. எனக்கு 15 நிமிஷமே போதும். காரணம் என்னன்னா, இன்னும் டைம் வேணும். டைம் பத்தலன்னு சொல்றது நம்ம வாயில் தான். டைம் போதும்னு சொல்றது யார் வாயில் தான்? நம்ம வாயில் தான் வச்சுக்கிறாருங்க. அதனால தேவன் நல்லவராக இருக்கும்போது அதை காரியங்களை தேவனே செய்வாராக. ஏன் என்று பார்க்கும்போது, எப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் விரும்பும் இல்லைங்களா? பரலோகத்தில் எப்பவுமே சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, வியாதி இல்லை, பாதை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. அங்க பார்த்தா எப்பவுமே நிம்மதியா இருக்குது. அதுக்குதான் நம்ம பரலோக ஜபத்தை நம்ம பண்ணும்படியான தேவன் சொல்லியிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரலோகத்தில் செய்யற போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்புறம் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிற போல மன்னியும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களை சோதனை தீமையிலிருந்து ரட்சியும். எங்க இருக்குதுங்க அந்த வசனம்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 மத்தேயு 6:9 தொடங்கினா அந்த மொத்தமே அந்த சாப்டர் நமக்கு தொடங்குறது வரும். இப்போ பார்க்கும்போது அவர் சித்தம் எங்க வர சொல்றாங்க? இந்த பூமியில வரணும். அப்போ பூமியில மனுஷனுக்கு எல்லாருக்கும் சமாதானம் வாங்கணும்னு அவர் விரும்புறாரு. எத்தனை பேர் சமாதானம் வேணுன்றீங்க பெற்றுக்கலாம். புரியுதுங்களா? சமாதானம் எங்கோ இல்லைங்க, உள்ளத்துல தான் கேளுங்க. நாம் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். ஒரு நல்ல வைக்கு கண்டுபிடிக்கணும்னா சுட்டி மதிக்கு அப்படி இப்படி போய் மறுபடியும் வந்து இந்த கை எங்க சாப்பிடுங்க, எங்க சுத்தினாலும் எங்க வருதுங்க? கை வாய்கிட்ட வந்துங்க. எங்க நிக்கணும்? வேற எங்க சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கதான் வச்சிருக்கிற, அங்கதான் நம்ம சாப்பிட்டாகணும். அதனால நீங்கள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க பிலிப்பியர் 4:4. இப்போ நாம் இந்த புது வருஷத்துக்குள்ள நம்ம போகிற நாம் இதயம் எல்லாவற்றையும் காட்டிலும் தேவன் சந்தோஷத்தினால் நிரப்பணும்னு ஆசைப்படுறாரு. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் சந்தோஷம் இல்லை. டிவி பார்த்தா வந்து பாருங்க, கொஞ்ச நேரம் சந்தோஷம் சிரிச்சிடும். கொஞ்ச நேரம் பார்த்து கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டு மறுபடியும் டிவியில பார்த்து கூட இறங்கிறாங்க. ஒரு சீரியலை பார்த்து இல்ல வேதனை பறக்கிறாங்க. இல்ல அங்க ரயில் இல்லைன்னா கூட இங்க ரயிலா நடிக்க நம்ம டிராமா போட்டு அது எதோ பண்ணி அப்படி எல்லாம் கூட பண்றோம். ஆனா நிரந்தரமான சந்தோஷம், நிம்மதி என்றால் அவர் கையில ஒரு நிமிஷமும் சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை கொடுக்க. அதனால என் சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்ண போறான்? வைத்து போயிட்டு இருக்கிறாருங்க. வைத்து போகிற இல்லைங்க, வைத்து இருக்கிறார். அப்போ அந்த சமாதானத்தை கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். யாருக்குன்னா நம்ம சத்தியம் சொல்லணும். என்ன சத்தியம் சொல்லணும்னா, இயேசு ரொம்ப நல்லவர். இந்த வார்த்தையில சொல்லிட்டா போதுமா? போதும். உன்னால இதான் முடியும். நான் அதெல்லாம் பிரதர் சொல்லி நான் கவனிச்சுங்க. நீங்க சாட்சி சொல்லுங்க, சாட்சி இல்லைன்னா வரவாட்டிட்டீங்க. நீங்க சாட்சியா இருக்க மாட்டீங்களோ இல்ல ஏதோ சொன்னாருங்க உங்களுக்கு. என்ன அது புரிஞ்சு தெரியாது எனக்கு. ஆனா சாட்சி சொல்றது ரொம்ப நல்லது.
தேவன் நமக்கு செய்து தானே நம்ம சொல்றோங்க. வேற யாருக்கு நான் பக்கத்து கேளுங்களா? இல்ல, நமக்கு செய்தது நம்ம சொல்லுறது நம்ம ஏன் மேக்கப் பண்ணணும்? அதுக்கு நாம் தாராளமா தைரியமா சொல்ல வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. நமக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குங்களா? இல்ல. ஒரு சிலர் சொல்லாதுந்தா சொல்லத்துக்கு பிரயாசப்படுங்க. நான் எனக்கு பேசவே தெரியாது, எனக்கு பேசும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். நிக்கிறது எனக்கு தெரியாது, இப்போ அங்க போய் நம்ம நின்னா பேசுறது அப்படின்னு நினைச்ச மனுஷனை பிரதர் சொன்னார், 30,000 கொடுக்குறதுதான் சர்ச்சை கட்டி கொடுத்து இவரே ஆரம்பிக்கும்படி செஞ்ச எத்தனை ஊரெல்லாம் என்னது நீ பண்ணது, உனக்கே ஒரு ஆலயத்தை நான் கட்டி கொடுக்குறேன்னு கட்டி கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு டெக்கரேஷன்ல உங்களே ஒரு வருஷம் தயவா நான் பார்க்கும்போது யூடியூப்ல நான் வச்சிருக்கேன் இதெல்லாம் மொத்தமே. அநேக பேர் லைக் பண்ணிருக்காங்க, அநேக பேர் அதை பார்த்துருக்குறாங்க. ஏன் அதை நான் சொல்றேன்னா, காரணம் தேவன் நல்லவராக இருக்கிறார். உலகத்துக்கு தெரிஞ்சுன்னா ஒரு என்ன பண்ணோம், ஒரு ஆன்லைன் மூலமா போகும்போது எல்லாருக்கும் தெரியும். இங்க கேருங்க ரேஷன் ஷாப் தான் இருந்ததுன்னா அவருக்கு முதல் பேரு. அந்த ரேஷன் ஷாப் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க, இப்போ ஆலயமா மாறிட்டு இருக்குது. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒரு ஆலயம். மூட்டைங்கெல்லாம் போயிடுச்சு. மூட்டைங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, வெளியே போயிட்டு நீங்க சுமந்து கொண்டு இருக்கிறதான பாதைகள் கஷ்டங்கள்லாம் இங்க வந்து என்ன பண்ணோம், கண்ணீரோடு நீங்க விதைக்கும் போது கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு நீங்க போகும்படி தேவன் அவருடைய வார்த்தையை அவருக்குள்ள வச்சு உங்களை மனம் திரும்பி அவருக்குள்ள வாழத்துக்கு உதவி செய்த தேவன் ரொம்ப நல்லவர். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. நம்ம எல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தரும் தகுதி இல்லாதவங்க, அதே நேரத்துல நம்ம சொல்லத்துக்கு இருக்கிறது இல்லாதவங்க தான். ஆனால் அவரு ரொம்ப நல்லவராக இருக்கும்போது அந்த நல்லவர் நம்மை நல்லவரா மாத்துறாரு. பாத்தீங்களா? யாருன்னா சொல்லுவாங்க கெட்ட நோட்ஸ் எதை கேட்டா என்ன வருங்க, புத்தி வரும், கெட்ட புத்தி கெட்ட செயல்கள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லவரோடு சேர்ந்துட்டா என்ன ஆகுங்க, நல்லங்களா ஆயிடுவோம். அப்போ நாம் நல்லவரான தேவனை குறித்து நம்ம சொல்லத்துக்கு நாம் எதுக்கும் பயப்படக்கூடாது, எதுவுமே நான் கவலைப்படக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லுதான ஒரு விஷயம். ஒருத்தர் சொன்னாருங்களாம், ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒருத்தர் ரொம்ப திக்கி பேசுவாராம். என்னது, வாயில அவருக்கு எதுவுமே சொல்ல முடியாது. இது எல்லாம் நீங்க ஒரு சிலர் கேட்டு இருக்கலாம், நான் கேட்காத கேட்டுக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நான் எப்படியாவது இவரு வேலை, நான் தேவனுடைய வேலை செய்யணும் அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை. நல்லா பேச திறமை உள்ளங்கிறாங்க, அதுல பேச திறமை இல்லாதவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 பைபிள் வித்தணும்னு ஒரு அக்ரிமெண்ட் அதில் பண்ணிக்கினாங்களாம். அதுல ஒருத்தர் வந்தாராம், ரொம்ப வாய் திக்கு, அவனால முடியாது. அவரு நான் வித்துட்டு வரேன் அப்படின்றாங்க. திக்கின்னு பேசினா என்ன வாங்குவாங்களா? நல்லா பேசினாவே எப்படி டேலண்டா பண்ணி அவனுக்கு தவிர்த்து எப்படியே பண்ண அவங்க வாங்கறதுக்கு யோசிச்சு இப்போ இவ்வளவு நேரம் பேசினேன், நாளைக்கு பார்க்கலாம்னு நினைச்சிடுறாங்க. இந்த காலத்துல சொல்றாங்களா இல்லைங்களா? மாமலா பேக்கை தூக்கின்னு வருவாங்க, எதுனா ஒரு சேர்ப்பு வைக்கிறதுக்கோ இல்லை இப்படியே பட்டங்க. இன்னும் நம்ம என்னது ஸ்டவ்க்கு என்ன பண்றோம், நம்ம ஸ்டவ் அடிக்கிறது, லைட்டரு, இது சின்ன விஷயம். இதுல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு வந்தாவே அங்கே என்ன பண்றோம், இவங்கெல்லாம் சேல்ஸ் மேன், இவங்க ஏதோ லாபத்துக்காக வராங்க. ஆனா உண்மையாவே பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு ஒரு சம்பளம் போட்டு தான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வராங்க. காரணம் அதனால ஒரு சிலர் வாங்குறாங்க, ஒரு சிலர் வாங்காத கூட போறாங்க. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு காரணம் பார்க்கும்போது ஒருத்தர் சொல்றாருங்க, இவங்கனாலே முடியல, நீ என்ன வாய் திக்கு வச்சுக்கிற, நீ போய் எப்படி இது போய் வித்துருவேனா, நான் வித்து காட்டுறேன்றா. அப்போ உன்னை என்னையும் திக்கு வாய் ஒண்ணுத்துக்கு உக்காதுங்களே. நம்மள என்ன பண்ணணும்னா உன் வாய் மூலியமா நான் என் மகிமை பண்ணணும்னு தேவன் ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் உங்க மனசுல தேவனுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அத்தனை பேரும் தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறாரு. நிச்சயமா உங்க மனசுல தேவனுக்கு இடம் கொடுங்க. அவர் வந்து வாசம் பண்ணி உங்களை பெரிய ஆளாக அவரால் முடியும். ஏன்னா நாம் சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தவர். சின்ன குழந்தை பாட்டு எத்தனை பேர் கேட்டீங்களா தெரியாது. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அவருக்குள்ள வந்துட்டாருங்க. யாரு? தேவாதி தேவன். அவர் திக்கு வாய் ஒண்ணும் முடியாதுன்னு நினைச்சாருங்க. அங்க அவர் மேம்பியா யோசிக்க, என்னடா இவரு போய் என்ன பண்ணுவாருன்னா, அவர் போனாராம் ஒரு வீட்டுக்கு. போகும்போது அவர் திக்கின்னு பேசும்போது, என்னடா இவர் என்னதான் சொல்றாருன்னு ஏதோ ஒண்ணு வாயில வர்றது, அவர் பேசுறதே கேட்கறதுக்கு முடியல.
ரொம்ப நேரம் கேட்டா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு ஒரு பைபிள் இல்லைங்க 2 பைபிள் எங்க வீட்டுல எத்தனை பேர் வைக்கிறாங்க அத்தனை பைபிள் கொடுத்துருங்க நீங்க சந்தோஷமா போய் வாங்க பாருங்க இவ்வளவு பேர் தாங்க அதிசயம். எத்தனையோ பேர் வைக்கிறாங்க, நல்லா படிச்சுங்க, நல்லா டேலண்ட் உள்ளங்க, இங்கெல்லாம் போய் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 30 பைபிள் விற்கிறவரா மாறிட்டாரு. காரணம் இந்த பைபிள்ல இருக்கிறது வசனம் ஜீவன் உள்ளது, ரொம்ப சத்தியமான வார்த்தைகள், ஒரு மனுஷனை மாற்றக்கூடியதான வல்லமுள்ள வார்த்தை இதில் அடங்கியது. எந்த மனுஷனும் மாற முடியாது. எத்தனையோ குடிக்காரர் மாறணும்னு பாக்குறாங்க, கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் மாறத்துக்கு என்ன பண்றாங்க, ஏதோ மருந்து கண்டுபிடிச்சா இதெல்லாம் போய் கூட பண்றாங்க. ஆனா மாறத்துக்கு எத்தனையோ தேடுறாங்க. என் மனுஷன் மாறலையா, என் மனைவி மாறல, என் பிள்ளைங்க மாறல, எனக்கு இருக்குதான பேரம் மாறல, ஈங்க மாறல, ஆங்க மாறல என்று நமக்கு இருக்குதான் சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட எல்லாம் நல்லா இருக்கணும்னு விரும்புறோம். நம் சிஎம் நல்லா இருந்தா பரவாயில்ல. சொன்னது 1 kg இப்போ என்னது என்ன சொல்லிக்கிறாரு, இப்போ தங்கம் அது கொடுத்துட்டா எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுமா? ஆகாதுங்க. உலகம் முழுவதும் மனுஷன் ஆதாய பக்கத்தான ஆத்மாவை நஷ்டப்பட்டுத்தானே என்ன லாபம்னு கேட்கிறாரு. நம்ம உலகமே எத்தனை கொடுத்தாலும் இந்த மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்காது. காரணம் நம்ம சந்தோஷத்தினால நம்ம என்ன பண்ணது இல்ல, நிரம்பி வாய்த்துக்கு நமக்கு தெரியல. ஆனா சந்தோஷம் கொஞ்சத்துல நம்ம சந்தோஷமா இருந்தா அதிகத்துல நம்ம சந்தோஷமா வாழறதுக்கு அவனால முடியும். அந்த பைபிள் எத்தனை போனவரு ஒவ்வொரு நாளும் போகும்போது எப்படிப்பா நீ விக்கிறேன்னு கேட்டா, நான் திக்கி திக்கி பேசுறதுனாலே என்கிட்ட என்ன பண்றாங்க, என்கிட்ட பேச முடியாத என்ன பண்ணிடுறாங்க, வாங்கிடுறாங்கப்பா அப்படின்னு நான் வித்துட்டு வந்துடுறேன். அதே ஒரு தொழிலை வச்சுக்கினேன். இன்னைக்கு பல லட்சங்கள் பல கோடி மக்கள் இந்த பைபிளை வாங்கி விற்பனை பண்ணக்கூடியதான இந்த பைபிள் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது சத்தியம் என்றது கேட்கும் போது எல்லாரும் மாறத்துக்கு இது பைபிளா இருக்கிறது. வாழ்க்கையிலுங்க நம்மளுடைய வாழ்க்கையை பெரிதான மாற்றத்தை கொண்டு வர்றது இந்த பைபிள் தான். இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு கொடுத்த பாக்கியம். அவருக்காக நம்ம வாழ்வோம். தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.